குழந்தையாக இருக்கும்போது நம்ம அதிகமாக ரச சாதம், தயிர் சாதம், பால் சாதம் போன்ற சாதங்களை சாப்பிட்ருப்போம். ஏன்னா குழந்தைகள் எதுவுமே சாப்பிட்லேனா கூட அம்மா வந்து ரச சாதம் தயிர் சாதம், பால் சாதத்தெல்லாம் வந்து ஊட்டி விட்டுருவாங்க. அதுலேயும் குறிப்பாக ரச சாதம் எளிமையாக செரிமானத்திற்கு உதவக்கூடியது. நம்ம நோய்வாய்ப்பட்டு இல்லை காய்ச்சல் வந்து நம்ம வந்து மருத்துவர்கிட்ட போகும்போது அந்த மருத்துவர் நமக்கு சொல்கிறது ரச சாதம் கொடுங்க, இல்லை இட்லியை மசிச்சு கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவார். ஏன்னா காய்ச்சல் நேரங்களில் எளிமையாக ஜீரணமாகக்கூடிய உணவுகள் கொடுக்கணும். அதுக்கு ரசம் சாதம் தான் ஒரு சிறந்த உணவு. ஒரு விசேஷத்துக்கு போனால் கூட எல்லா விருந்தும் நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் கடைசியில் அந்த ரசம் சாப்பிட்டு அந்த ரசமும் ருசியாக இருக்கும்போது தான் நமக்கு அந்த விருந்து சாப்பிட்ட திருப்தியே கிடைக்கும். சாப்பிட்டு முடித்தோடனே எல்லாத்தையும் புகழாமல் ரசம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டிட்டு போவாங்க. நிறைய பேர் சாப்பிட்டதுக்கப்புறம் ரசத்தை அப்படியே ஒரு டம்ளரில் வாங்கி குடிப்பாங்க. இந்த ரசம் ருசிக்காக மட்டும் இல்லாமல் ஜீரணத்துக்கும் உதவக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால இதோட மகிமையை நம்ம தெரிஞ்சுக்கிறது மிக மிக அவசியம். இந்த ரசத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. ஏன்னா இதில் ஜீரகம், பூண்டு, மஞ்சள், மிளகு போன்றவைகளை வந்து நம்ம சேர்க்கலாம். சேர்த்து தான் வந்து ரசம் வைக்கணும். தினசரி நமது உணவில் வெள்ளைப்பூண்டு, மிளகு, பெருங்காயம், கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி ஆகியவற்றை சேர்த்து கொள்ளணும். அப்படி சேர்த்துக்கணும் அப்படின்னா அதை வந்து ரசமாக வைக்கிறதுல மிக மிக எளிதாக வந்து நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ஃபாரினர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பு குடிப்பாங்க. ஆனால் நம்ம வந்து சூப்புக்கு பதிலாக தினசரி ரசம் சாப்பிட்டு வர்றதை வழக்கமாக வச்சுருக்கோம். ரசத்தில் நிறைய வகைகள் இருக்குது. மிளகு ரசம், ஜீரக ரசம், புளி ரசம், பருப்பு ரசம், பருப்புருண்டை ரசம், மைசூர் ரசம் அதாவது தேங்காயும் அரைச்சி போடுறது, திப்பிலி ரசம், எலுமிச்சை ரசம், அன்னாச்சி பழ புளி ரசம், தக்காளி ரசம், வேப்பம்பூ ரசம், தூதுவளை ரசம், கொள்ளு ரசம், பாசிப்பயிறு ரசம் இப்படின்னு ரசத்தில் வந்து பல வகைகள் இருக்குது. ரசத்தில் சேர்க்கப்படும் பொருட்களின் நன்மையை வந்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ரசத்தில் சேர்க்குற மிளகு ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சும் தன்மை கொண்டது. மேலும் மிளகின் புற அமைப்பு கொழுப்பு செல்களை சிதைக்கின்றது. இதனால் உடல் வந்து பருமனாவதை தடுக்கலாம். உடலில் வந்து வியர்வையை வந்து அதிகரிக்கிறது. சிறுநீர் சீராக வெளியேற உதவுகிறது. இதனால் உடலில் உள்ள கூடுதல் நீர் மற்றும் நச்சுப்பொருட்களை இது வெளியேற்றுகிறது. இவைதான் உடல் எடையை குறைக்கும் நடவடிக்கை. இதெல்லாம் தான் வந்து மிளகோட பெனிஃபிட். அதாவது ஜீரகம், ரசத்தில் சேர்க்கக்கூடிய இந்த ஜீரகம் வந்து வயிறு உப்புசம், தொண்டையில் உள்ள சளி, ஆஸ்துமா போன்றவற்றை குணப்படுத்துகிறது. அதில் சேர்க்குற பெருங்காயம் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளை சரி செய்கிறது. புரதச்சத்து, மாவுச்சத்தும் பெருங்காயத்தில் இருக்குது. இதனால் வலிப்பு நோய் வராமல் தடுக்கிறது. நரம்புகள் வந்து பெருங்காயத்தினால் வலுவடைகிறது. கொத்தமல்லி ரசத்தில் சேர்க்கப்படக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் கொத்தமல்லி. கொத்தமல்லியால் வந்து சிறுநீர் வந்து நன்றாக பிரிந்து வெளியேறும், காய்ச்சலை தடுக்கும், உடலில் சூடு, நாக்கு வறட்சி போன்றவை நீக்குகிறது, கண்களுக்கு பார்வை திறனை அதிகரிக்க செய்கிறது. கொத்தமல்லி அதிகம் சேர்த்து கொள்வதால் மாதவிலக்கு சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்கிறது. ரசத்தில் கருவேப்பிலையை நம்ம நிறையா சேர்ப்போம். கருவேப்பிலையில் பல மருத்துவ குணங்கள் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். குடல் உறுப்புகள் சிறப்பாக செயல்படவும் செரிமான பிரச்சனைகள் தீர்க்கவும் கருவேப்பிலை மருந்தாக பயன்படுகிறது. எனவே நம் சாப்பாட்டில் ரசத்தை அதிகமாக சேர்த்து கொள்வது நல்லது. சரி, இந்த ரசம் சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்லாம் நமக்கு கிடைக்கிது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரசம் சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் தடுக்கப்படும். ரசமானது புளிச்சாற்றினை கொண்டுள்ளது. புளியில் வந்து டயட்ரி நார்ச்சத்துக்கள் மற்றும் பாலிசாக்கரைடுகள் இருக்குது. தினமும் வந்து நம்ம ரசத்தை குடிச்சிட்டு வந்தோம்னா அது நம்ம செரிமான மண்டலத்தின் செயல்பாட்டை ஒழுங்குபடுத்தி குடலில் உள்ள கழிவுகளை எளிதில் வெளியேற செய்து மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கிறது. ரெண்டாவதாக சருமம் இளமையாக இருக்கும். ரசத்தில் உள்ள புளிச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்குது. சருமத்தை தாக்கும் ஃப்ரீ ராடிக்கலால் ஏற்படும் பாதிப்பை தடுத்து நல்ல பாதுகாப்பை அளிக்கிறது. இதன் விளைவாக சருமம் நீண்ட காலம் இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு மிக மிக நல்லது. கர்ப்பிணி பெண்கள் ரசம் சாதத்தை தினமும் உட்கொள்வது நல்லது. ஏனெனில் ரசமானது அத்தியாவசிய வைட்டமின்கள், கனிமச்சத்துகள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் புரோட்டீன்கள் போன்றவை அடங்கியுள்ளன. இவை அனைத்தும் கர்ப்பிணிகளுக்கு அத்தியாவசியமான சத்துக்கள் மட்டுமின்றி இவை செரிமானத்தை சீராக்கி குடல் இயக்கத்தை ஒழுங்குபடுத்துகிறது. கர்ப்பிணிகள் வந்து ரசத்தை சூப்பு போல உணவுக்கு பின்னர் குடிக்கலாம். உடல் உள்ளுறுப்புகள் சீராக இயங்க உதவும். கர்ப்ப காலத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யலாம். ரசத்தில் வந்து தயமின், ஃபோலிக் அமிலம், வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, நியாசின், ரிபோஃப்ளோவின் போன்ற அத்தியாவசியமான வைட்டமின்கள் அதிகமாக இருக்குது. இவற்றில் சில வைட்டமின்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளாக செயல்பட்டு உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்க உதவுகிறது. பல்வேறு ஆய்வுகளின்படி ரசம் புற்றுநோயை எதிர்த்து போராட உதவுகிறது. ரசத்தில் மிளகு முக்கியமான பொருள். இந்த மிளகுல பெப்பரைன் என்னும் பொருள் உள்ளது.
இது உடலில் உள்ள புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடியது. மேலும் ரசத்தில் சேர்க்கப்படும் மஞ்சளில் குர்குமின் புற்றுநோய் செல்களின் தாக்குதலிலிருந்து நம்மை காக்கும். எனவே ரசம் சாதத்தை தினமும் உட்கொள்வதன் மூலம் புற்றுநோயை தடுக்கலாம். உடல் எடை வேகமாக குறையிறத நீங்கள் பார்க்கலாம். அதுவும் ரசத்தில் சிறிது மிளகுத்தூளை தூவி தினமும் குடித்து வந்தோம்னா உடலில் இருக்க மெட்டபாலிசம் அதிகரித்து உடலில் இருக்க கொழுப்பு செல்கள் கரைக்கப்பட்டு உடல் எடை இன்னும் வேகமாக குறையும். உடலில் உள்ள நச்சுக்களை வியர்வை மற்றும் சிறுநீர் மூலமாக வெளியேற்றுகிறது. உடலின் வளர்ச்சிதை மாற்றத்திற்கு மிக மிக உதவும். ரசம் சாப்பிட்றதுனால உணவு எளிதாக ஜீரணமாகுது. அதனால் நமக்கு பசியின்மை, பித்தம், வயிற்றுப்பொருமல், வாய்வு தொல்லை, மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு, வயிறு உப்புசம் மற்றும் அசிடிட்டி போன்றவை தடுக்கப்படுகிறது. ரசத்தில் பொட்டாசியம், இரும்புச்சத்து, கால்சியம், ஜிங்க், செலினியம், காப்பர் மற்றும் மேங்கனீஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அதனால் இது சுவையை தருவது மட்டும் இல்லாமல் ஊட்டச்சத்தையும் தருகிறது. வயிறு உறுதி பெறவும் குடல் உறுப்புகள் சீராக செயல்படவும் ரசத்தில் இருக்க கருவேப்பிலை உதவுகிறது. மேலும் கூந்தல் கருமை பெறவும் பாரம்பரியத்திறனை அதிகப்படுத்தவும் உதவுகிறது. இப்போ புளி ரசம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் நம்ம புளி ரசமே தினசரி வைக்கக்கூடாது. புளி ரசத்துக்கு மாற்றாக எலுமிச்சம்பழ ரசத்தை நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா புளியோட அந்த புளிப்புத்தன்மை நம்மளுடைய இரைப்பை மற்றும் குடலை பாதிக்கக்கூடியது. நம்ம தினசரி அதை சாப்பிட்றது மிகவும் தவறான விஷயம். தினமும் ரசம் சாப்பிட்றவங்க ரசம் நல்லது தான், ஆனால் அந்த ரசத்தில் புளிப்புக்காக நீங்கள் சேர்க்க வேண்டிய அந்த புளியம்பழத்தை மட்டும் இல்லாமல் எலுமிச்சம்பழம் மற்றும் தக்காளி போன்றவற்றை வச்சு அந்த புளிப்பை நீங்கள் ஏற்படுத்தணும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, கெடுதல் எதுவுமே வராது. இப்போ ரசத்தில் என்னென்ன வகை இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிளகு ரசம். மிளகு ரசம் ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ரசம். சளி இருமல் தொந்தரவுகளை விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி மிளகுக்கு இருக்குது. மிளகை தூக்கலாக போட்டோம் அப்படின்னா அது மிளகு ரசங்க, ரொம்பலாம் கிடையாது. அதேமாதிரி ஜீரகத்தை தூக்கலாக போட்டோன்னா ஜீரக ரசம். புளி ரசத்துலேயே நிறையா பெனிஃபிட் இருக்குது. புளியில் விட்டமின் சி இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, எலும்புகளை வலுப்படுத்த உதவுகிறது. புளியை உடம்புல சேர்க்கறதுனால ஜீரணம் எளிதாகிறது. சர்க்கரையினை கட்டுக்குள் வைத்திருக்க புளி உதவுகிறது. இதயத்தினை வலுப்படுத்த, அதே மாதிரி புற்றுநோய் தொடர்பான கட்டிகள் வராமல் இருக்கலாம் இந்த புளி ரசம் உங்களுக்கு உதவி புரிகிறது. நான் சொன்ன மாதிரி தான் இந்த புளியம்பழ ரசத்தை நீங்கள் ரசத்தில் ஒரு டைப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒழிய தினசரி புளியம்பழ ரசம் வைக்கிறத கொஞ்சம் தவிர்க்க வேண்டும் நீங்கள். அடுத்து துவரம்பருப்பு ரசம். துவரம்பருப்பு ரசத்தை ஒரு மருந்தாக சித்த மருத்துவ நூல்களான தேரையர் குணவாகடம் குறிப்பிட்டுள்ளது. அதாவது மிளகு பூண்டு சேர்த்து தயாரிக்கப்படும் துவரம்பருப்பு ரசம் செரிமானம் சார்ந்த கோளாறுகளை நீக்க பயன்படுகிறது. மைசூர் ரசம். இது கர்நாடகாவோட சுவையான ஒரு ரசம். இதில் பருப்பு, தேங்காய் மற்றும் மைசூர் ரசப்பொடி எனப்படும் சிறப்பு கலவையும் சேர்க்கப்பட்டு காரமாக செய்யக்கூடிய ரசம். இந்த ரசம் மிகவும் எளிதானது. குறிப்பாக குளிர்காலம் அல்லது மழைக்காலங்களில் பிசைந்த சாதம் மற்றும் நெய்யுடன் சுவையாக இருக்கும். அடுத்து திப்பிலி ரசம். திப்பிலி ரசம் செய்து சாப்பிட்டோன்னா சளி, இருமல், காய்ச்சல் போன்றவை நமக்கு வராது. அது மட்டும் இல்லாமல் திப்பிலியானது தொண்டை புண், தொண்டைக்கட்டு ஆகியவற்றிற்கும் சிறந்த தீர்வை நமக்கு கொடுக்கும். மேலும் உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை மிக துரிதமாக அதிகப்படுத்தும். அப்படிப்பட்ட திப்பிலி ரசத்தை வீட்டில் எளிமையாக செய்யலாம். எலுமிச்சை இஞ்சி ரசம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவக்கூடிய எலுமிச்சை இஞ்சி ரசம் நமக்கு வரப்பிரசாதமாக இருக்குது. அன்னாச்சி பழம் நம்ம சாப்பிடக்கூடிய பழங்களில் முக்கியமான ஒன்று, மிகவும் சக்தி வாய்ந்தது. அதில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, மெக்னீஷியம், பொட்டாசியம், கால்சியம் போன்ற சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அன்னாச்சி பழத்தை சாப்பிட்டோன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். பல்வேறு நன்மைகளை அள்ளித்தரும் அன்னாசி பழத்தை கொண்டு சுவை மிகுந்த ஆரோக்கியமான ரசத்தை நம்ம செய்யலாம். ரசத்திலேயே தக்காளி ரசம் மிகவும் சுவையுடன் இருக்கும். அதாவது தக்காளியில் கலோரிகள் மற்றும் கொழுப்புகள் குறைவாக இருக்குது. அதனால் தக்காளியை வச்சு ரசம் செய்தோம் அப்படின்னா உடம்புக்கு வேண்டிய சத்துக்களை நம்ம எளிதாக பெறலாம். வேப்பம்பூ ரசம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வேப்பம்பூ ரசம். வேம்பு நம்ம ஆயுர்வேத மருத்துவத்தில் பரவலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரபலமான மூலிகை. வேப்பம்பூவோட மலர்கள் இனிமையான மனம் கொண்டவை. குடல் புழுக்கள், குமட்டல் மற்றும் ஏப்பம் போன்றவற்றை குணப்படுத்த வேப்பம்பூக்கள் வழக்கமாக பயன்படுத்தப்படுகின்றன. இது தோல் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கவும் பயன்படுகிறது. தூதுவளை இலைகளை பாரம்பரியமாக சளி, இருமல், ஆஸ்துமா மற்றும் தைராய்டு நோய்க்கு பயன்படுத்தப்படுகிறது. வீட்டில் நாம் முக்கியமாக சளி, இருமலுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக தூதுவளையை நம்ம பயன்படுத்திக்கிறோம். நாம் வழக்கமாக வீட்டில் தூதுவளையில் சூப்பு, தூதுவளை சட்னி, தூதுவளை ரசம், தூதுவளை துவையல் மற்றும் தூதுவளை தோசை போன்றவைகளை செஞ்சுட்டு வரோம். இதில் கொள்ளு ரசம் உடலில் சேரப்படக்கூடிய அதிகப்படியான கொழுப்பை குறைச்சி உடலில் தேங்கியிருக்கும் கெட்ட கொழுப்பையும் நீக்க வல்லது. இந்த கொள்ளு ரசம் ருசியாகவும் இருக்கும், ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம ரசத்தோட நன்மைகள் எல்லாத்தையுமே பார்த்தோம்.
இந்த ரசம் யார் யாரெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் வந்து உடம்புல புளிப்பு சுவை அதிகமாக இருக்கோ அவங்க வந்து இந்த ரசம் வந்து சாப்பிடக்கூடாது. மற்ற எல்லாருமே இந்த ரசம் வந்து சாப்பிடலாம். நான் சொன்ன மாதிரி புளியம்பழத்தை தினசரி ரசம் வைக்க பயன்படுத்தாமல் எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்துங்க. ஏன்னா புளியம்பழம் உங்களோட குடல் மற்றும் இரைப்பையை வந்து அரிக்க வல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.